தாவேகா அப்படின்ற ஒரு கட்சி ஒன்று, அந்த கட்சியில தலைவர் அவர்கள் நானும் இணைஞ்சு அதுல பயணிச்சிட்டு இருக்கேன். அப்போ நம்ம கண்ணெதிர ஒருத்தர் மகளிருக்கான திட்டங்கள் நிறைய அறிவிக்கிறாரு. சந்தோஷம். அதுல மட்டும் சந்தோஷம் அடைய முடியல. ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை விஷயங்கள், லைக் அவரோட பர்சனல் விஷயங்கள், இது வரைக்கும் அவரு ஜனநாயகம் படம் ரிலீஸ் பத்தியோ இல்ல அவரு அலையன்ஸை பத்தியோ எந்த ஒரு கரூர் இஷ்யூ பத்தியோ எந்த ஒரு இஷ்யூவையும் அவர் இது வரைக்கும் வெளியே அதை அட்ரஸ் பண்ணி பேசினதில்ல. முதல் முறையாக அவரோட ஃபேமிலி இஷ்யூன்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசி, இது யாரும் கவலைப்பட வேண்டாம், நீங்க வருத்தப்படுறது எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சந்தோஷம். ஆனா அதோட சேர்த்து அதெல்லாம் ஒர்த்தே இல்லை அப்படின்னு அவர் சொன்னாரு. அந்த ஒரு வார்த்தை மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஏன்னா ஒரு வாழ்க்கைய ஒரு பெண்ணோட ஒரு 25 வருஷத்துக்கு மேல வாழ்ந்து 2 குழந்தைகளை பெற்று அதெல்லாம் ஒர்த்தே இல்லை அப்படின்னு சொல்றாருன்னு சொன்னா அவரோட மனப்பக்குவம் என்னவா இருக்கு, அவரோட மனோநிலை எப்படியா இருக்கு? ஒரு சபையில அத்தனை பேர் முன்னாடி அதெல்லாம் ஒர்த்தே இல்லைன்னு சொல்றாருன்னா அவரு திருமண வாழ்க்கையை சொல்றாரா, அவர் மனைவியை சொல்றாரா, இத்தனை வருஷம் அவரு இது பண்ணத அவரோட வாழ்க்கை பயணத்தை சொல்றாரா, இல்ல அதுக்காக நீங்க கொடுக்குற டைமை சொல்றாரா? எதுவா இருந்தாலுமே ஒர்த்தே இல்லை அப்படின்ற வார்த்தை அவரோட, அதுவும் அந்த சென்சிட்டிவான ஒரு திருமண வாழ்க்கையோட பந்தத்தை குறிப்பிடும் போது அது வருத்தத்தை கொடுத்தது. அதை கேட்கணும்னு நினைக்கிறேன் நான்.